அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம யூடியூப்பில் வீடியோ கூட வந்திருக்கோம். என்ன வீடியோனா, இந்தியாவை கேட்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்படி தாட்டா போடுற மணிக்க நம்மளை எல்லோரும் அழைக்கிறார் இந்தியா காக்கணும் அப்படின்ட்டு. நம்ம ஐயா கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்தியாவெல்லாம் காக்கிறதுக்கு முன்னாடி குடும்பத்தை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை உங்களுடைய அப்பாவுக்கு மனைவியாக இருக்கக்கூடிய ராசாத்தி கரந்தி அவர்களுக்கு நடக்கக்கூடிய தேர்தல் என்னன்னு சொல்லி கொடுங்க. முதல்ல ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சருடைய அம்மா, ஒரு நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய கருணாநிதியுடைய மனைவி அவர்கள் நடக்கக்கூடிய தேர்தல் எந்த தேர்தல் என்று தெரியாமல் நான் ஒரு ஓட்டு போடுவா 2 ஓட்டு போடுவான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வி நீங்களே பார்த்துருங்க. எப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி கேள்வி, இந்த கேள்வியில் யார் கேட்க முடியும்னா, நீங்கள் கேட்கணுவோட நீங்கள் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. நான் வந்து கேள்வி தான் சொல்ல வரேன். இந்த மாதிரி கேள்வி யார் கேட்க முடியும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களை படிக்க வச்சது அவர் தாங்க. அவர் மட்டும் இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடச்சிருக்குமாக்கன்னு சொன்னாங்க. இப்போ எங்களை படிக்க வச்சது இருக்குன்னுப்பா, சொந்த பையனை படிக்க வைக்க ஜட்ஜி ஆகிட்டாங்களே அப்படின்னு நான் சொல்லலை, ஊருக்காரங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம சொல்லவும் அப்படி யாரையும் நம்ம யார் பிள்ளையை அப்படி சொல்ல மாட்டோம். வாய்ச்சார பிள்ளை மக்களுங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சதுனால அதை மாதிரி சொல்ல மாட்டோம். பொதுவான விஷயம் கடந்து போயிருந்தோம். அப்புறம் அவர்கள் மாதிரி ஒரு தலைவர் நீங்கள் உலகத்திலே பார்க்க முடியாதுங்க. நான் அவர் மட்டும் இல்லைன்னா நீங்கள் படிச்சிருக்க முடியுமா? அவர் மட்டும் இல்லை நீங்கள் எழுதியிருக்க முடியுமா? அவர் மட்டும் இல்லை நீங்கள் நடந்திருக்க முடியுமா கேட்கக்கூடியவங்க. எங்களெல்லாம் இங்கே எழுதி கேட்குறீங்க, எல்லாம் அவரால் நாங்கள் எழுதும், நாங்களாம் படித்தோம், நாங்கள் தான் உருண்டோம், நாங்களாம் படுத்தோம், எல்லாம் அவரால் தான் சொல்கிறீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு என்ன தேர்தல், என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, நாட்டு நடப்பு என்ன, நாட்டு நடக்கக்கூடிய தேர்தல் என்ன, நாடாளுமன்ற தேர்தல் என்ன, எதுவுமே தெரியாமல் ஒத்த ஓட்டு போடவா 2 ஓட்டு போடவான்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்களே. இது எப்படிப்பட்ட குடும்பம்னு பார்த்துக்கோங்க. இந்த மக்களை நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சிக்கணும். இது மக்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒரு சாதாரண விஷயங்க நடக்கக்கூடியது, ஒரு நாட்டை ஆளக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போதுங்க. அது கூட தெரியாமல் 1 ஓட்டு போடவா 2 ஓட்டு போடவான்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்கன்னா, அப்போ தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவங்களை எவ்வளவு கூமுட்டைத்தனமாக வைத்திருக்காங்க என்பதுக்கு சிறந்த உதாரணம் இது வந்து. ஆமாம், தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த இடத்துலையுமே அறிவே வந்துடக்கூடாது. இவரால் தான் எல்லாருமே படித்தோம், ஆனால் வீட்டில் உள்ள படிக்க வைக்க மாட்டேங்கிங்களே. அதால் இங்கே பெரிய பிரச்சனையே அதுதானே. அவங்க ஒழுங்காக படிச்சிருந்தாங்கன்னா, சுய அறிவு வந்துருந்துச்சுன்னா என்ன நடக்கு, நாட்டு அரசியல் என்ன நடந்திருக்குங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஆனால் அதை இல்லாமல் நாங்களே படித்து நாங்களே முன்னேறி நாங்களே எல்லாத்தையும் சாதித்தோம்னா அவர் தான் லேபர் தூக்கி வெக்கமே இல்லாமல் மானங்கட்ட உடம்பிறப்புகள் வந்து ஒட்டிடுறாங்க. இந்த தேர்தலில் எத்தனை ஓட்டு போடுவாங்கப்பா நமக்கு தெரியல. கள்ள ஓட்டு போடுறவன் தான் கேட்பான், 2 ஓட்டு போடுவான் 3 ஓட்டு போடுவான்னு சொல்லி கேட்பான். இங்கே தானே நடக்கும். கள்ள ஓட்டு போடுறோம் 2 ஓட்டு போடுவான், கள்ள ஓட்டு போடுறவங்க தான். 3 ஓட்டு போடுவோம், கள்ள ஓட்டு போடுறவங்க தான். கள்ளத்தனமாக இருக்கக்கூடியவன் தகுதியாக இல்லாதவங்க தான் எல்லாம் 3 2 வச்சுட்டு போவாங்க. கரெக்டாக? இது என்ன நடக்குது தேர்தல், என்ன தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல். ஒத்த ஓட்டு போடவா 2 போடவா அப்படின்னு கேட்குறாங்க. அவ இப்படி தான் கருணாநிதி என்ன பண்ணார் தெரியுமா? ஒன்றுமே பண்ணதில்லை. தன்னை சார்ந்த குடும்பத்திற்கவங்களுக்கு கூட என்ன ஒரு புதறி கூட சொல்லி கொடுக்காம வளர்த்தவர் தான் இவருங்கிறது மீண்டும் ஒரு முறை நிரூபணமாயிருக்கு. அதை வந்து மக்கள் புரிஞ்சிக்கணும். இன்னொரு பக்கத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த முறை தேர்தலுக்கு வாக்கு செலுத்த வந்தக்கூடிய நடிகர்கள் எல்லாருமே, அது வந்து அஜித்தாக இருக்கலாம், விஜயா இருக்கலாம், ரஜினியாக இருக்கலாம், தனுஷ் அவர்களாக இருக்கலாம், அப்புறம் விக்ரம் நினைக்கிறேன், இவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை சட்டை போட்டு வந்துட்டாங்க. என்ன தெரியுமா காரணம்? இந்த ஒரு எச்சிக்கலை ஒருத்தன் சுற்றி நடக்கான், செந்தில் வேலுன்னு ஒருத்தன். எச்சிக்கலை இவன் வந்து நான் இன்னும் கொஞ்சம் பீப் போட்டே பேசிடுவேன். யூடியூப்பில் கொஞ்சம் பீப் ஆகிடுச்சுன்னா நம்ம சேனல் மகளிர் பார்ப்பீங்களா, அதனால் இவன் மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். எச்சக்கலை 1ஆம் நம்பர் எச்சக்கலை, கலைஞர்த்து எச்சக்கலை, பொறிக்கெடுத்து எச்சக்கலை, மானங்கட்ட ஈன பிறவி ஒருத்தர் உண்டுனா இந்த எச்சக்கலை தான். இவனை பற்றி பேசினால் நமக்கு அப்படி பொங்கி எழுந்துடும். அப்படி ஒரு ஈன பிறவி இது வந்து யாருன்னா செந்தில் வேலு, மானங்கட்ட ஒருத்தன். ட்விட்டரில் பிளாக் பண்ணி வச்சிருக்கு லூசு பையன். இந்த செந்தில் பார்த்திங்கன்னா கடந்த 2021 தேர்தலுக்கு கருப்பு சைக்கிளில் விஜய் அவர்கள் சிவப்பு கலர் ஃபேண்டை போட்டு, சிவப்பு கலர் சட்டியை திறந்து பார்த்தவங்க வந்து சிவப்பு கலர் சட்டியை போட்டு ஓட்டு போட வந்தாருங்க அப்படின்னு சொல்லி வதந்தியை பரப்புனாங்க. 2019 தேர்தலையும் இதே மாதிரி தான் சிவப்பு கலர் காரணம் வந்தாருங்க விஜய். அதில் சிவப்பு கலரில் அருணாகர் கொடி இருந்துச்சுன்னா எட்டி பார்த்துட்டாங்க, நாங்கள் கீழே குனிம்போய் எட்டி பார்த்துட்டாங்க நாங்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக வதந்தியை பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. இந்த முறை பார்த்தார் விஜய் அவர்கள்,
என்னையை வச்ச நியூஸ் பிச்சை எடுத்துகிட்டு பிச்சைக்காரன் நாயை செந்தில்வேல் நினச்சிக்கிட்டு வெள்ளை சட்டை போட்டு வந்துட்டார். தன்னுடைய வாக்கை 30 வினாடி தன்னுடைய ஓட்டு பெற்ற இருக்கிற 30 வினாடி பொறுமையாக நின்று பார்த்து யாருக்கு வாக்கு செலுத்தணுமோ சரியான ஆட்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சின்னத்திலே சின்ன எதுன்னு தேடி பார்த்து குத்திட்டு வந்துட்டார் விஜய் அவர்கள். ஒரே நறுக்குன்னு குத்திட்டு வந்துட்டாப்புல. என்ன சொல்ல வர்றாருன்னா, பொறுமையாக பார்த்து இருக்கிற சின்னத்திலே உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு சின்ன குட்டியாக இருக்கும். போன மாதிரி நம்ம விவசாய சின்னம் கொடுக்கும்போது அது மங்களாக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மைக்கு சின்னத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா குட்டியாக இருக்கும், மைக்கு மாதிரி இருக்காது, அந்த அளவுக்கு தான் சின்ன இருக்குது. அதை தேடி பார்த்து விஜய் அவர்கள் தனக்கான வாக்கை செலுத்தியிருக்காரு. அவர் எதற்காண்டி வெள்ளை சட்டில் வந்தாங்கன்னா, இதை மாதிரி புரோக்கர் பசங்க யூடியூப்பில் உட்காந்து செந்தில்வேலு, இந்த யூடியூப் புரொட்டஸ், இந்த அதர்ம மனோஜ், இந்த எச்சக்கலைங்க 30 வினாடிக்கு பிறந்தவங்க 10 செகண்டுக்கு நின்று பேசக்கூடியவங்க, இதை வச்சு கட் பண்ணி பேசுகிறவங்க, அதை சொல்கிறேன், கட் பண்ணி பேசக்கூடியவங்க இதை வச்சு பரப்பி வியூஸ் பிச்சை எடுத்து எனர்ஜியாவது பரப்பி வதந்தி கிளப்பி விட்டுறாங்கன்னு சொல்லி செருப்பை கட்டி செந்தில்வேலுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா விஜய் அவர்கள் ஒரு செருப்பை வாயில் கொடுத்து ஒரு செருப்பை எடுத்து மண்டையில் அடிக்கிற போது அடி. வெள்ளை சட்டை போட்டு வந்திருக்கேன், மானம் கெட்டவன நல்லா பார்த்துக்க, வெள்ளை சட்டை போட்டு வந்திருக்கேன், நீ சொல்லக்கூடிய இந்த கருப்பு சோப்பு குறியீடு மயிறு வெங்காயம் மொட்டை அது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி சாணியில் முக்கி அந்த கவ விட்ட செருப்பை எடுத்து இந்த சாணி முக்கியத்துக்கு வாயில் கொடுத்த செந்தில்வேலுக்கு திரும்ப அந்த எடுத்த செருப்பு இருக்குல்ல அதை எடுத்து பொலிரும் கொடுத்துருக்காரு. செருப்பால் அடிச்சிருக்காரு செந்தில் அவர்களை வந்து. ஏன் இவ்வளோ கடுமையாக பேசுகிறோம்னா, ஒரு போன தேர்தலில் இப்படி இந்த மாதிரி ஒரு எச்சிக்கலை வேலையை யாருமே செஞ்சது கிடையாது. அப்படி ஒரு கீழ்த்தனமான வேலையை ஒரு ஊடகவியலாளர் பேருக்குள்ள, அவர் ஊடகவியலாளர் அவனே சொல்லிக்கிறான், கலந்து இருந்துட்டு போட்டோம், அப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற பேருக்குள்ளே இருந்து திட்டமிட்டு வதந்தியை பரப்புன ஒரு மானங்கட்டை ஈன செயல் செஞ்சவன் தான் இந்த செந்தில்வேலு. இப்போ இதற்கு சம்மட்டடி கொடுக்குற விதமாக தான் தூக்கி அடிச்சிருக்காரு நடிகர் விஜய் அவர்களிருந்து. நடிகர் விஜய் மட்டும் அடிக்கலை, அஜித் அதோட தெளிவாகிட்டார். அவர் புரிஞ்சுக்கிட்டார், இவங்க நம்மளை வச்சு ஏதாவது கண்டென்ட் ரெடி பண்ணிடுவான் பிச்சைக்கார பையன், 200 பிச்சை எடுக்கிறதுக்கு என்னை வச்சு விட்டேன்னு சொல்லிட்டு நடிகர் அஜித் அவர் யாருக்கும் தலைமுடியும் இல்லை, ஆள் ஒயிட்டு வந்துட்டு போயிட்டார். அப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள், தனுஷ் அவர்கள் எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒயிட்டில் வந்துட்டு போயிட்டாங்க. இவங்க தொல்லை தாங்க முடியாமல் தான் கருப்பு சட்டில் வந்துட்டார், சோப்பு உடைய போட்டு வந்துட்டார், சோப்புகள் சட்டி போட்டு வந்துட்டார், எல்லாம் தேடி பார்த்து நக்கியை எடுத்து பார்க்கக்கூடியவங்களா இதெல்லாம் உணர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, நடிகர் விஜயிலேருந்து நடிகர் தனுஷ்லேருந்து நடிகர் அஜித்லேருந்து நடிகர் ரஜினிகாந்த்லேருந்து எல்லோரும் ஒயிட்டில் வந்துட்டு போயிட்டாங்க. இவங்க தொல்லை தாங்க முடியாமல் தான். வாழ்த்துக்கள், இப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி எச்சைகள் எல்லாம் வந்து வளரவே விடக்கூடாது. இதெல்லாம் விஷ கிருமிகள், தமிழ்நாட்டிற்கு பிடித்த சாபக்கேடுகள். உலகத்திற்கு எப்படி கம்யூனிஸ்ட் கட்சி சாபக்கேடாக இருக்கோ அப்படி இந்த 200 ஊப்பிகள் தமிழ்நாட்டுக்கு பிடித்த சாபக்கேடுகள். அதை புரிந்து கொண்டு நடிகர் விஜயிலிருந்து நடிகர் அஜித்லேருந்து நடிகர் ரஜினிகாந்த்லேருந்து தனுஷ்வர்களேருந்து எல்லாரும் செய்த இந்த சிறப்பான சம்பவம் இந்த உடன்பிறப்புகளுக்கு பேச கண்டென்ட் இல்லாமல் மூடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு எந்த ஒரு வழியுமே செய்யாமல் இருக்கக்கூடிய நடிகர் பட்டாங்களுக்கு பெரிய ஒரு வாழ்த்துக்கள் தெரிவித்து கொண்டு மீண்டும் ஒரு முறை ராசாத்தி அம்மாவுக்கு சொல்லக்கூடிய ஒன்று தான், ராசாத்தி கருணாநிதி அவர்களே, இப்போ நடக்கக்கூடியது நாடாளுமன்ற தேர்தல். நீங்கள் ஒத்த ஓட்டு தான் போகணும், 2 ஓட்டு போடக்கூடாது. இந்த மாதிரி கேள்வியும் கேட்காதீங்க, கண்டென்ட் கொடுக்காதீங்க. எங்களுக்கெல்லாம் வந்துங்களா கொஞ்சம் யோசித்து பார்த்து வீட்டில் உள்ளக்கிட்ட உங்களுடைய மகன்கிட்ட போய் கேளுங்க, என்ன தேர்தல் நடக்கு, இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கன்னு சொல்கிறீங்கப்பா, என்னப்பா தேர்தல்னு சொல்லி கேட்டுட்டு யாருக்குப்பா ஓட்டு போடுறன்னு பார்த்துட்டு மறக்காமல் நீங்கள் வாங்க, சரிங்களா? அதெல்லாம் கேட்டுட்டு வாங்க. ஸ்டாலின்லேருந்து உதயநிதி ஸ்டாலின்லேருந்து கனிமொழிலேருந்து சொல்லி கொடுங்க. வீட்டில் ஒருத்தங்க இருக்கிறாங்க, என்ன தேர்தல் நடக்குது, எந்த மாதிரி தேர்தலுக்கு ஓட்டு போடணும்னு யாருக்கு ஓட்டுன்னு சொல்லி கொடுங்க முதல்ல. அது பெரிய கூத்து. இது எப்படின்னு தெரியல, யாருக்கு நமக்கு என்ன போட்டீங்களான்னு தெரியல. சரி, எது நடந்தாலும் என்ன, அது அப்படி தான் இருக்குது. அதை சொல்கிறது தெரில, ஊருக்கே பால் எடுப்பாங்க. ஆனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா சல்லடை ஊசியை பற்றி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஊசியில் தலைமை அந்த ஊசி இருக்கலாம், ஊசிக்கு மேலே அந்த ஓட்டை இருக்கும், சின்ன ஒரு ஓட்டை இருக்கும். அப்போ சல்லடை சொன்னிச்சான், ஊசி உன் தலைக்கு மேலே பாரு ஒரு ஓட்டை இருக்குது பாரு அப்படின்னு சொன்னிச்சான். அப்போ ஊசி சிரிச்சே சொன்னிச்சான், அட மூதேவி உன் உடம்பு முழுக்க ஓட்டை இருக்குது, நீங்கள் என்ன குறை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுச்சான். அந்த மாதிரி தான் இருக்குது இதை பார்க்கும்போது. சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்தது நல்லது ஒரு பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.